பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். சதீஷ் வணக்கம். கரூரில் உயிரிழந்த 31 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசு ஆணை வழங்கி வேலை கொடுத்தார். ஆனால் இது செல்லாது என மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது அதற்கு தடை விதித்தது. அதனை ஒட்டி உச்சநீதிமன்றத்திற்கு இவர்கள் சென்றார்கள். அரசு சார்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. இப்பொழுது உச்சநீதிமன்ற கிளையானது மதுரையில் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது ஆறுதல் எப்போதுமே உண்டுங்க. ஆனா அரசு வேலை கொடுப்பதற்கென்று நிறைய நடைமுறைகள் இருக்கு. ஆரம்பத்திலேயே இது நீதிமன்றத்தில் அடி வாங்கணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன காரணம்னா, ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ உதாரணமா ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு கிராம உதவியாளர் பணி, அரசு பணி கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அது அரசின் அஜாக்கிரதை காரணமாக விளைந்த மரணம். அரசு தான் முழு பொறுப்பு ஏற்கணும். ஸ்டேட் எக்ஸஸ் வாங்காத. அப்போ கரூர் ஜன நெரிசல், அதுல மரணம் ஏற்படுது. அரசு வேலை தரீங்க. இம்ப்ளைடு மீனிங் என்ன? அரசோட அஜாக்கிரதை, இல்ல ஸ்டேட் எக்ஸஸ், இல்ல போலீஸ் எக்ஸஸ், இல்ல போலீஸ் நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிற அப்படியான ஒரு குற்றச்சாட்டு வரும். ஆனா அப்படி குற்றச்சாட்டு எழுப்ப முடியுமானா அது சிபிஐ என்கொயரியில் இருக்கிற மேட்ரு. சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜி அதுக்கு தலைமை தாங்குகிறார். அப்படிங்கும்போது ஸ்டெர்லைட் மரணத்தையும் இதையும் ஒப்பிட முடியாது. அப்புறம் நம்ம கம்பேஷனட் கிரவுண்ட் சொல்றோம் இல்லைங்களா, இந்த கருணை அடிப்படையிலான வேலை, இதுக்கே நிறைய நடைமுறைகள் இருக்கு. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் தீர்ப்பெல்லாம் இருக்கு. 10 லட்ச ரூபாய் ஏற்கனவே ஒரு இழப்பீடு நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ இது இன்னொரு அடிஷனலான ஒரு இழப்பீடா மாறிடும். 10 லட்ச ரூபா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்கு. மேட்ரு கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. அதுக்குள்ளேயே போலீஸ் எக்ஸஸ்ங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை அரசு எடுக்க முடியாது. அப்போ கருணை அடிப்படையில் அரசு வேலை அப்படின்னா, ஏற்கனவே இதே மாதிரி கம்பேஷனேட் கிரவுண்ட்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதாவது வேலை பார்க்கும்போது தாய் தந்தையர் யாரா மரணம் அடைஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி அந்த வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும். இதுக்கெல்லாம் பெரிய பட்டியல் இருக்குங்க. அது உடனே கொடுக்கறதே இல்லை. இம்மீடியட் அப்படிங்கிற கான்செப்டே அதில் இல்லை. எப்போ அந்த சீனியாரிட்டி வருதோ அப்போதான் கொடுக்குறாங்க. அதாவது தாய் தந்தையர் இறந்து 5 வருஷம் கழிச்சு கூட வேலை வாங்கினவங்களாம் இருக்காங்க. அப்போ இதுக்கு எப்படி நம்ம முன்னுரிமை கொடுக்க முடியும்? ஸோ வயலேஷன் இருக்கு. ஒரு அரசுக்கு உரிமை இருக்குன்னு இவங்க வாதாடுறாங்க. அப்படி கிடையாதுங்க. அரசோட உரிமை அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது. எனவே இது கண்டிப்பாக உயர்நீதிமன்றமும் இதுக்கு தடை கொடுக்கும். உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் இதே நிலைமை தான் நீடிக்கும். அரசுக்கு நீதிமன்றத்திற்கு போவதற்கான அந்த நடவடிக்கைகள் இருப்பது போலதான் தெரியுது. அமைச்சர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. அமைச்சர் சொல்லியிருக்காரு, பார்த்தங்க. ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் இதுதான் நடக்கும். என்ன காரணம்னா, மோஸ்ட்லி இது பற்றி உச்சநீதிமன்றம் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து நிறைய கைட்லைன் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி இதே மாதிரியான மேட்டர்கள் நிறைய கைட்லைன் ஆயிருக்கு. அப்போ எந்த இடத்துல நம்ம கருணை வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான வழிமுறைகள் நம்ம கிட்ட இருக்கு. கரூர் சம்பவம் அப்படியான கருணை வேலை கொடுக்கக்கூடிய சம்பவமா? ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் நடத்துது. அரசியல் கட்சி தானே, அவ்வளவுதானே. அது கூட்டத்துக்கு போறாங்க. ஜன நெரிசல் ஏற்படுது. மரணம் வந்துருச்சு. மரணத்துக்கு காரணம் அரசியல் சதிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது இல்ல, சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி காலதாமதமா அந்த கட்சியோட தலைவர் வந்தாரு. அதாவது இன்றைய முதலமைச்சர் விஜய் மீது நேரடியான குற்றச்சாட்டு, காலதாமதமா வந்தாரு, அதனால ஏற்பட்ட ஜன நெரிசல், ஏற்பாடுகளே சரியா செய்யல, ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு கூட்ட ஏற்பாடு, அவங்க தான் பொறுப்பு ஏற்கணும். ஏன்னா அதுல 3 பேரு அக்யூஸ்டு, 3 பேருமே தாவேகா தான். அப்போ ஆண்ட அரசு திமுக. அதுல இருந்து அக்யூஸ் லிஸ்ட் கிடையாது. கவுண்டர் எஃப்ஐஆர் யாருமே போடல. அப்போ ஏதோ ஒரு வகையில் சிபிஐ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ரிட்டையர்டு ஜட்ஜி அதை சரிபார்த்து அப்புறம் நீதிமன்றத்துக்கு நிரூபிக்க வேண்டிய விஷயங்கள் பல வருடங்கள் கூட பிடிக்கும். அதுக்கு முன்பே ஒரு அரசு இப்படியான வேலையை கொடுக்கும்போது நாளைக்கு நீதிமன்றத்தில் எப்படி வாதாடுவாங்கன்னா, அரசே வேலை கொடுத்துருக்கு,
வேலை கொடுக்கும்போது என்ன அர்த்தம்? அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து நெக்லிஜென்ஸ் இருக்கு, போலீஸ் நெக்லிஜென்ஸ் இருக்கு. அப்படிதான் வந்து நீதிமன்றத்தில் ஒரு டிஃபென்ஸ் லாயர் அப்படிதான் வாதாடுவார். இப்போ அரசே வந்து ஒரு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அரசுக்கு ஏற்பட்ட முதல் பின்னடைவு அல்லது பெரிய அளவுக்கான நீதிமன்ற தோல்வி அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இதை வந்து ஒரு கருணையின் அடிப்படையில் தான் கொடுக்கிறாரு. ஆனா பழி பெற்றவர்களிடம் ஒரு வாதத்திற்கு கூட கேள்வி கேட்கப்படல அப்படின்னு அவங்க அரசு சார்புல சொல்றாங்க. அது எப்படி நீதி கரெக்ட் தான். அதாவது நீதிமன்றமே அது சொல்லியிருக்கு. நீங்க ஆர்டர் காப்பி படிச்சு பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நீதிபதிகள் இரட்டை நீதிபதி அமர்வு அது பெஞ்சு. அவங்க தெளிவா சொல்றாங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இல்லைங்கிற அந்த வாதத்தை நாங்க நிராகரிக்கிறோம். என்ன காரணம்னா, அரசு வேலைக்காக காத்திருப்போர் பட்டியல் வந்து அது பப்ளிக் தான். அதுல பொதுஜன நலன்கிறது இருக்கத்தான் செய்யுது. பொதுமக்கள் நலன்கிறது இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் அரசு காட்டிய உதாரணங்கள் 2 உதாரணம் காட்டினாங்க. ஸ்டெர்லைட் ஒண்ணும், மதுரையில லீலாவதி அம்மா கொலையோட நடந்த அந்த கருணை அடிப்படையிலான வேலையும். அந்த 2 வாதமும் இதுக்கு பொருத்தமாவே வராது. 3வது விஷயம் என்னன்னா, ஒரு அரசுக்கு எல்லையற்ற அதிகாரம் கிடையாது. எல்லா அதிகாரமும் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டது. அதனால கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற ஒரு விஷயம். பணி பெற்றவர்களோட கருத்தை நாங்க கேட்கல. ஆனால் இந்த வழக்கு மூல வழக்காக விசாரிக்கும் போதே நீங்க இப்போ ஆர்டர் கொடுத்துக்குங்க. ஆனா முதல் மாத ஊதியம் பெறுவதற்குள்ள வந்து நாங்க ஆர்டர் போட்டுருவோம். அதுக்கு உட்பட்டதுன்னு நாங்க தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனவே வந்து பணி பெற்றவர்களின் கருத்தை கேட்க வேண்டிய அவசியம் இதுல இல்ல. காரணம் பணி கொடுத்தது தான் இதுல வந்து கேள்விக்குரியதாக்கப்பட்டிருக்கிறது. அரசு பணி கொடுத்தது, அரசு பணி பெற்றவர்கள். இந்த 2 விஷயமும் வேற வேற. ரொம்ப தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதனால உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் இதுல வந்து அரசாங்கம் நினைக்கிற மாதிரியான ஒரு ஆறுதல் கிடைக்காது. இது தோல்விங்க. அது தேவையற்ற சர்ச்சையை கிளப்புறது ஒண்ணு. இன்னொன்னு, அரசு வேலை வந்து விஜய் விரும்பினா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் என்ன மாதிரியான நியாயம் அது? முதலமைச்சர் விரும்பினா கொடுக்கலாமா அரசு வேலை? அப்போ கூட்டம் நடத்துனது டிவிக்கே தானேங்க. டிவிக்கு நடத்தின கூட்டத்தில் அது தப்பு இருக்கலாம், இல்லை உண்மையிலேயே அப்போ இருந்த போலீஸ் கவனக்குறைவு கூட இருக்கலாம். அதுக்குள்ளேயே நான் போகல. அதுவும் நீதிமன்றத்துக்கு உட்பட்ட விஷயம்தான். ஆனா இவரா திடீர்னு தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கும்போது ஏதோ சர்வ அதிகாரமும் பெற்ற ஒரு பதவி. மாநில முதல்வர் என்பவர் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டவர். அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அது சர்வ அதிகாரம் பெற்ற பதவின்னு நினைத்து அவரு அது ஒரு லார்கீஸ் மாதிரி. அதாவது ஒரு ராஜாவை வாழ்த்து நீங்க பாடுறீங்க, இந்த புடிங்க பரிசு அப்படின்னு கொடுக்குற மாதிரி. அத மாதிரி கொடை மாதிரி வந்து அரசு வேலையை கொடுக்க முடியாது. காரணம் அதுல ஒவ்வொருத்தரோட வரியும் சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மேட்டர் தான். நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா இருக்கு. பொதுவாக வந்துங்க நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையா தான் அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்போ இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது இன்னமும் தாவேகா அரசுக்கு கூட்டு விழுவும் தான் நான் நினைக்கிறேன். இந்த வேலை பெற்றவர்கள்லாம் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆனா இதை தொடர்ந்து வழக்கு தொடர்ந்தவர்கள் வந்து 2 கட்சியினை சார்ந்தவர்கள். அப்படி பார்க்கும்போது அந்த கட்சிக்கு வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பாங்க மக்கள் மத்தியில. விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள் தான், அதெல்லாம் நான் மறுப்பதற்கு இல்லை. அவங்களுக்கான ஆறுதல்லாம் நமக்கு இருக்கு. அதுக்கு தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கருணை தொகை வழங்குறோம். 10 லட்சம் ரூபா கருணை தொகை. அப்புறம் தாவேக்காவே ஒரு 20 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கு. நிறைய கட்சிகள் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 லட்சம் ரூபா வரைக்கும் ஒவ்வொரு மரணத்துக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அது சாதாரண விஷயம்னா நம்ம நினைக்க முடியும். 40 லேக்ஸ்ங்கிறது 35-40 லட்சங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தொகை. அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் அவங்கள வந்து அப்படி நிராதரவா விடலை. அப்படின்னா நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, ரைட்டு, இதே மாதிரியான நிலைமை தானே சிவகாசி வெடி விபத்துகள். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கிற தொழிலில் ஈடுபட்டு, அப்போ சட்டவிரோதமாக பட்டாசு ஏன் தயாரிச்ச அந்த தொழிற்சாலையில் போய் நீ ஏன் வேலை பார்த்தா நம்ம கேட்க முடியுமா? அதில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ லைசன்ஸ் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில் நீ ஏன் வேலை பார்த்த, உனக்கு எதுக்கு நாங்கள் இழப்பீடு தரணும் அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. சரி, அவங்க எல்லாரும் வந்து ஒன்றுமே இல்லைங்க, நம்ம அமோனியா கேஸ் லீக்கு நம்ம பார்த்தோம், எல்லாமே வடமாநில தொழிலாளர்கள் விளிம்பு நிலையிலையும் மோசமானவர்களாக தான் இருந்தாங்க. அவங்க எங்கேருந்தோ வந்து இங்கே பொழைக்க வந்தவங்க தானே. அவங்க இறந்து போனாங்க. எத்தனை பேர்? 18 பேர் கிட்டத்தட்ட. அப்போ அவங்களுக்கெல்லாம் அரசு வேலையை நம்ம கொடுத்துட்டோமா? நஷ்டஈடு தொகை கொடுத்துருப்போங்க. அது வந்து மாறுபடும். 2 லட்சமாக இருக்கலாம். இப்போ சில விபத்துகள் இருக்கு, சாலை விபத்துகள் இருக்கு. சாலை விபத்துகளுக்கு நிவாரணம் கொடுக்குறோம். அது முழுக்க வேறுபட்டதுங்க. அரசு வேலைங்கிறது முழுக்க வேறுபட்டது. ரொம்ப கீழ்நிலையான வேலை அப்படிங்கிற இதுக்குள்ள கூட போக முடியாது.
காரணம் நம்ம கிளாஸ் 4 எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே வந்து அவ்வளோ லட்சம் பேர் பதிவு பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசு வேலை என்பது ஏதோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டு சொத்துங்கிற மாதிரி நினைத்து செயல்பட்டது. அதுதான் இதுல தவறான மனோபாவம்.